கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கால வேளையிலும் உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி 5வது மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை இந்த கால வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது: ஏனென்றால் கேட்கிறவனவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் ஆண்டவரிடத்திலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை தேவன் நமக்கு தருகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவரிடத்திலே நாங்கள் அவருடைய நாமத்திலே அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்கிறோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். சில வேளைகளிலே நாங்கள் தேவனுடைய சித்தமில்லாதபடி சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் கேட்கிறோம். அதனாலே அந்த காரியங்கள் நமக்கு தாமதமாக இந்த நாட்களை கிடைக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், முதலாவது நாங்கள் அவர் அண்டையிலே வந்து அவருடைய நாமத்தினாலே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களில் கேட்கிறோமோ அதை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலே 3 பகுதிகள் இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்றும், இரண்டாவதாக தேடுகிறவன் கண்டடைகிறான் என்றும், மூன்றாவதாக தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்றும் இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக 3 காரியங்களை பிரித்தாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரிடத்திலே சில வேளைகளிலே இந்த நாட்களிலே சில காரியங்களை கேட்கிறோம். ஆனாலும் அந்த காரியங்கள் இந்த நாட்களில் நமக்கு நிறைவேறாமல் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த காரியம் ஏன் நமக்கு நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொன்னால், அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சில வேளைகளிலே அதை நமக்கு கொடுக்காதபடி இந்த நாட்களை தடை பண்ணி வைத்திருக்கிறார். அருமை பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் நீண்ட நாட்கள் குழந்தைகள் இல்லாமல் இந்த நாட்களே இருந்தது. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆபிரகாம் அந்த இடத்திலே பாருங்கள், ஆதிகாமம் 15ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களிலே கேட்கிறார் என்னவென்றால், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் என்று அந்த வேளையிலே கேட்டுவிட்டு எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த இடத்தில் தரிசனத்தை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், ஆபிரகாமுக்கு அந்த ஈசாக்கை கொடுக்கிற வேளையிலே ஆபிரகாமுக்கு இருந்த சில குறைவுகளை நிறைவாக மாற்றித்தான் இந்த நாட்களில் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆபிரகாம் அழைக்கப்படுவதற்கு முன்பாக அவருடைய பெயர் அபிராமாக இந்த நாட்களில் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவியாருடைய பெயர் இந்த நாட்களிலே சாராயாக இந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் அவர்கள் அழைத்து அவர்களுடைய பெயரை இந்த நாட்களில் அங்கே மாற்றுகிறார். அந்த பேருடைய மாற்றத்தை பார்க்கிற வேளையிலே ஆபிரகாமாவும் சாராளாகவும் இந்த நாட்களில் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த பெயர்களுக்கு உரிய காரியங்கள், அந்த நேரங்கள் இந்த நாட்களில் வருகிற வேளையிலே தான் தேவன் அந்த காரியத்தை செய்கிறது மட்டுமல்ல, அந்த இடத்திலே அந்த பேர் மாற்றப்படுகிற வேளையிலே அங்கே அந்த பேரிலே உள்ள மாற்றத்தின்படி பார்க்கிற வேளையிலே ஆபிரகாம் என்று சொல்லுகிற வேளையிலே ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு விளக்குகிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் தேவன் காலங்கள் நேரங்கள் இந்த நாட்களில் வருகிற வேளையிலே தான் நாங்கள் அவரிடத்திலே கேட்கிற காரியத்தை தேவன் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாட்களை தருகிறார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் சில வேளைகளில் ஆண்டவரிடத்தில் நாங்கள் கேட்கிற வேளையிலே ஆண்டவரது காரியங்களுக்கு தாமதமாகிறது. எதற்காக என்று சொன்னால், நமக்கு அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பக்குவமடைய வேண்டும் என்பதற்காகத்தான்
தேவன் அதை இந்த நாட்களில் தாமதமாக வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதனால் அன்பு பிள்ளைகளே, அவரிடத்திலே நாங்கள் எதை கேட்கிறோமோ விசுவாசத்தோடு, அந்த விசுவாசத்தின் ஊடாக தேவன் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு அந்த கிருபையை செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு இந்த நாட்களை கேளுங்கள். ஏற்ற வேளையிலே உங்களுக்கு அதை கொடுப்பார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.